வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டிற்கான சட்டமன்ற தேர்தல் தேதி நெருங்கி கொண்டிருக்கின்றது. நமது அரசியல் தலைவர்கள் பம்பரமாக சென்று தொகுதிகளில் பிரச்சாரம் செய்து வருகின்றார்கள். இதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா, தேர்தல்னு வந்தால் தனது கட்சி சார்பாக பிரச்சாரம் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் ஒரு உரிமை உண்டு. இப்போ தேர்தல் ஆணையம் வந்த பிறகு இதை முறைப்படி செய்யணும்னு பார்த்தா, மற்ற கட்சி தலைவர்களுக்கு விதிக்கப்படாத நிபந்தனைகளை நடிகர் விஜய்க்கு மட்டுமே விதிக்கிறது எந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னு தெரியல. அதாவது திருச்சியில் அவர் போய் வேட்புமனு தாக்கல் பண்ணிவிட்டு ஒரு பொது இடத்துல பேசுகிறாருங்க. கூட்டம் அலைப்பாயுது ஒரு பக்கம், மறுபுறம் போலீஸ் இந்த முறை திருச்சியில் ஒரு அருமையான பாதுகாப்பு ஏற்பாடு செய்திருந்தாங்க. நாங்கள் இந்த தருணத்தில் இதற்கான முயற்சிகள் எடுத்த அதிகாரிகள், தேர்தல் ஆணைய அதிகாரிகள், தேர்தல் ஆணையத்திற்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அதே நேரத்தில் மற்ற தொகுதிகளில் விஜய் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு நிறைய முட்டுக்கட்டை போடுறீங்க. ஏன், என்ன பிரச்சனை உங்களுக்கு? அவர் ஒரு தேர்தல் கட்சி தலைவர். அவர் மக்களை சந்திக்கணும். அவர் கையாட்டக்கூடாது, காலால் கட்டக்கூடாது, மக்களை சந்திக்கக்கூடாது, கார் கண்ணாடியை இறக்கி விடக்கூடாது, காரில் இருந்துக்கிட்டு கை காட்டக்கூடாது. என்ன சார் ஒரு கேவலமான ஒரு அரசியல்! ஒன்றும் புரியல சார். நாங்கள் இது வரைக்கும் இதே போல் அரசியல்லாம் நாங்கள் பார்த்ததில்ல. என்ன நடக்குது தமிழ்நாட்டில்? சரி, விஜய் என்ன அப்படி என்ன ஊழல் செஞ்சு பல கோடிகளை சம்பாரித்து பல அடுக்கு சொத்துக்களை சேர்த்து வச்சுருக்காரு? என்ன எல்லா திருட்டு பசங்களுக்கும் விஜய் பார்த்தோன்னா ஒரு பயம் வந்துச்சு. ஊழல் செஞ்சு கோடிக்கணக்கில் சேர்த்து வச்சுருக்கானுங்க ஒவ்வொரு பயலும், ஒவ்வொரு அரசியல்வாதியும். மக்களை போய் சந்தித்து ஓட்டு கேட்க தகுதி இல்லாத, திராணி இல்லாத பசங்க. அதனால தான் விஜய்க்கு இவ்வளோ முட்டுக்கடைகள் போடப்படுவதற்கு காரணம். ஒரு பக்கம் அரசியல் கட்சிகளின் அழுத்தம், ஒரு பக்கம், மறுபக்கம் அரசு இயந்திரமும் அரசியல்வாதிகளுக்கு துணை போய் கொண்டிருக்கின்றது. தேர்தல் ஆணையமாவது நேர்மையாக செயல்பட்டு விஜய் போகின்ற பகுதிகளுக்கு முறையாக பாதுகாப்பு கொடுக்கணும்னு பார்த்தா, அங்கேயும் பாதுகாப்பு கொடுக்க எந்தவித முயற்சியும் எடுக்காமல் விஜய் மக்களை சந்திப்பதற்கு தொடர்ந்து முட்டுக்கட்டை போடுறீங்க. என்ன சார் நடக்குது நாட்டில்? இப்படியே நீங்கள் தடை பண்ணி அந்தால உசுப்பேற்றி எல்லா விஷயத்துலையும் அவரை மட்டம் தட்டிங்கன்னா சட்டம் என்ன? எதுக்கு சார் சட்டம்? அதெல்லாம் தேர்தல் எதுக்கு வச்சுருக்கீங்க? எவனாச்சும் ஒருத்தனை தேர்ந்தெடுத்து கொள்ளாடிச்சு போக சொல்லுங்கள். இனிமேல் தமிழ்நாடு இந்த லட்சணத்தில் தான் போகுது. ஏன்னா ஜனங்க ஒரு மாற்றம் வேணும்னு எதிர்பார்த்து வர்றாங்க. இளைஞர்கள்ட்ட ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. இது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? அதிகாரிகளுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? மேல்மட்டத்தில் உள்ள ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிகள் இன்னமும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சாதகமாக தான் செயல்பட்டுருக்காங்கங்கிறது பல்வேறு சம்பவங்கள் மூலியமாக நிரூபணமாகி வருகிறது. இதுதான் உண்மை. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதுமே எல்லா மாநிலத்திலும் என்ன செய்வாங்க? உயர்மட்ட அதிகாரிகள், ஐஏஎஸ், ஐபிஎஸ் யார் மெயினாக இருந்தாங்களோ அவங்களெல்லாம் வேட்டு இடத்துக்கு மாற்றம் பண்ணுவாங்க. ஆனால் இது தமிழ்நாட்டில் கொஞ்சம் தாமதமாக தான் செய்யப்பட்டுருக்கு, இன்னும் முழுமையாக செய்யப்படலை. எதனால் இந்த பிரச்சனை? நடிகர் விஜய் மீது மட்டுமே ஏன் வன்மமாக வச்சு செயல்படுறீங்க? கண்டிப்பாக ஒன்று சொல்கிறோம், எங்களை போன்ற ஒரு நடுநிலையாளர்கள் சொல்கிறோம், நீங்கள் விஜய்க்கு எவ்வளோ வேணாலும் முட்டுக்கட்டை போடுங்க. கண்டிப்பாக சொல்கிறோம், நீங்கள் எவ்வளோக்கு அவருக்கு அழுத்தம் கொடுக்குறீரோ மக்கள் அவரை தெளிவாக புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அரசியல் களம் தெளிவாக உள்ளது. கண்டிப்பாக விஜய் அரியணையில் அமர்கிறார்கள் இல்லையோ, தமிழ்நாட்டில் அவருக்கென ஒரு சதவீத வாக்கு வங்கி கண்டிப்பாக உருவாக்கப்பட்டு வருகிறது. ஒரு பலம் வாய்ந்த கட்சியாக தமிழக வெற்றி கழகம் உயர்ந்து வருகிறது. இதை எல்லோரும் புரிஞ்சுக்க தான் போகிறீங்க.
தயவுசெய்து சொல்கிறேன், இப்பயும் சொல்கிறேன், எல்லா கட்சி தலைவர்களுக்கும் எப்படி நீங்கள் பாதுகாப்பு கொடுக்குறீங்களோ அதே போல் விஜய்க்கும் கொடுங்க சார். இதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? இதை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறது யார்? ஏன் இப்படியெல்லாம் நாட்டில் இப்படியெல்லாம் பண்ணுறதுனால என்ன ஆகிடப்போகுது? இன்னும் 20 நாள் இருக்குது தேர்தலுக்கு. இப்போ கூட இதே போல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு எங்கே போச்சு சார்? உங்களால் ஒரு 10,000 பேர் கூறவனுக்கு கூட பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா நீங்கள் நாட்டுக்கெல்லாம் மக்களுக்கெல்லாம் எப்படி பாதுகாப்பு கொடுப்பீங்க? நிறைய விஷயங்கள் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. மக்களின் கவனத்தெல்லாம் திசை திருப்பாதீங்க தயவுசெய்து. மக்கள் தெளிவாக தான் இருக்காங்க. மக்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. முதல்ல விஜய்க்கு பாதுகாப்பு கொடுங்க. அவர் அரசியல் பரப்புரை செய்வதற்கு சுதந்திரமாக செயல்பட அவர் அனுமதிங்க. எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்குது சார். விஜய்க்கு மட்டும்தானே இல்லை, எந்த அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் பாகுபாடு இல்லாமல் அவருக்கு பாதுகாப்பு கொடுங்க. ஏன் விஜய்க்கு மட்டும் செய்ய மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை சார்? யார் சார் அழுத்தம் கொடுக்குறது உங்களுக்கெல்லாம்? சார் இதுக்கெல்லாம் ஒரு முடிவுன்னு ஒன்று இருக்குது சார். தேர்தல் வரதான் போகுது, பார்த்துங்க. தேர்தலுடைய அந்த அதாவது தேர்தலில் இந்த முடிவு பாருங்கள், வரதான் போகுது. அப்போ யார் யார் இதை போலலாம் அசிங்கமாக ஒரு கேவலமான முறையில் நடந்து கொண்டார்களோ அவர்கள் அனைவருக்கும் ஒரு பாடத்தை இந்த காலம் புகட்டத்தான் போகிறது. மக்களே, இப்போ உள்ள அரசியல் சூழ்நிலை புரிஞ்சுங்க. ஒரு நல்ல மனிதருக்கு ஒரு மாற்றத்தை தேடி இம்முறை வாக்களியுங்கள். ஏற்கனவே அளித்தவர்களுக்கு அளித்தளித்து தமிழ்நாடை குட்டிச்சவராக்காதீர்கள். நன்றி, வணக்கம்.